அடிச்சு கொள்ளுடா, எத்தனை பேரை கொள்ளுவீங்க? அடா டேய், ஏன்னு கூப்பிட்டானா அடிச்சு கொண்டுட்டானா? வணக்கம் மக்களே, இன்னைக்கு ஒரு vlog என்னன்னா, ஒரு நிமிஷம் ஹெட்ஃபோன் அட்டாச் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு லோடு எடுக்க போகிறேன். சாரி, எப்போவுமே வண்டியை ஆன் பண்ணி கொஞ்சம் நேரம் விடுவேன். எதுக்குன்னா ஐட்லிங் கொஞ்சம் நேரம் விட்டு தான் எடுப்பேன். ஆனால் இன்னைக்கு உடனே எடுத்துட்டேன். ஃபர்ஸ்ட் லோடு புக்காக இருக்குது. ஆனால் எந்த ஏரியான்னு தான் தெரியல. அதை பார்ப்போம். அப்புறம் லொக்கேஷன் போயிட்டு போவோம். ஃபஸ்ட்டு வண்டியை டர்ன் பண்ணிடுவோம். ரிவர்ஸ். எப்போவுமே வண்டியில் வந்துட்டு முதல்ல என்னென்னா, காலையில் ஸ்டார்ட் பண்ணதுமே ஒரு சம்பிரதாயம் ஒன்று ஃபாலோ பண்ணுவாங்க எல்லா டிரைவர்ஸும். எப்படின்னா, வண்டியை எடுத்ததுமே ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணதுமே ரிவர்ஸ் எடுக்க மாட்டாங்க யாரும். கொஞ்சம் ஃபார்வேர்டு எடுத்துட்டு தான் அதுக்கப்புறம் ரிவர்ஸ் பண்ணுவாங்க. நமக்கு அந்த சம்பிரதாயம், சாஸ்திரம் எதையுமே நம்ம ஃபாலோ பண்ணுறதில்ல. ஜஸ்ட்டு உழைச்சோம்னா நமக்கு உயர்வு நிச்சயம். உழைப்புக்கு கிடைக்காத உயர்வு வேறு எதுக்குமே கிடைக்காது அப்படின்றத ஸ்ட்ராங்காக நம்புறோம்னா. அதனால் இந்த சாஸ்திர சம்பிரதாயம் இதை பற்றிலாம் கவலைப்படுறதில்ல. எதுக்குன்னா, இன்னைக்கு முக்கியமான ஒரு விஷயம் பேசணும். அது நாம தான் பேசணும். அது நம்ம பேசலைன்னா வேற யாரும் பேச மாட்டாங்க. என்னன்னா, யார் ஒருத்தருமே அவங்களோட வழியை அவங்களே சொன்னாதான் அவங்க தான் அதை என்ன சொல்றது, பதிவு பண்ணி வைக்கணும். ஒருத்தரோட வரலாறு, ஒருத்தரோட வழியை ஒரு இடத்துக்கு பதிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டா அதை அவங்க தான் பதிவு பண்ணி வைக்கணும். வேற யாரும் வந்துட்டு இதை வந்துட்டு அந்த அளவுக்கு அக்யூரேட்டாகவும் உண்மையுமாவும் அந்த பாதிக்கப்பட்டவங்களை விட அதிகமாகவும் இல்லை உண்மையாகவும் யாராலையும் செய்ய முடியாது. சரி, அப்போ பிக்கப் லொகேஷன் போயிட்டு லோடை ஏற்றிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஸோ மக்களே, வண்டி லோட் ஆயிடுச்சு. அவ்வளோதான். இனி மேப் ஓப்பன் பண்ணிவிட்டு பார்க்க வேண்டியதுதான். எங்கே போகிற நல்லோடு கண்ணூர் பகுதியும் தாண்டி இங்கேருந்து ஒரு 22 கிலோமீட்டர் இருக்குது. இன்னொன்று என்னென்னா, எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் அதெல்லாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா டிராஃபிக் ரொம்ப கம்மி. அந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா டிராஃபிக்ன்ற இதுக்கே வாய்ப்பு இல்லை. ஏன்னா எண்ணூறு கிராஸை தாண்டிட்டோம்னா ஓரளவுக்கு ஒரு 2 சிக்னல் இருக்கும். அதை கிராஸ் பண்ணி போயிட்டோம்னா அதுக்கப்புறம் டிராஃபிக்ன்ற பேச்சுக்கு இடம் இல்லை. நல்ல ஒரு கூலாக டிரைவ் பண்ணுற மாதிரி ஒரு நமக்கு இடம் கிடைக்கும். இப்போ நம்ம ஏரியாவிலேருந்து விட்டுருக்கோம். இங்கே இருந்து சமாதான நகரில் சாரி காந்தி நகர்னா மெஜஸ்டிக் காந்தி நகர்னு நினச்சிக்கிறாதீங்க. நம்ம இந்த சரௌண்டிங்கில் என்ன டேனி ரோட் சரௌண்டிங்கில் ஒரு காந்தி நகர் இருக்குது. ஷாம்பூர் மெயின் ரோட் அது உள்ளெல்லாம் போனீங்கன்னா ஒரு காந்தி நகர் வரும். அங்கத்துலேருந்து லோடு எடுத்து இப்போ நம்ம வந்து போயிட்டு இருக்கிறது எங்கன்னா, கிட்டத்தட்ட நியர் டு ஏர்போர்ட் அந்த இடத்துக்கு தான் போயிட்டுருக்கோம். சரி, போகும்போது வழியில் நிறைய பேசுவோம். இந்த ரோடுங்களில் கொஞ்சம் இந்த பாருங்க, நான் சொன்ன மாதிரி இந்த பேக் கேமரா எப்படி பண்ணுறது, இதையே பேராரும் காணாத பெருவாழ்விது. அது ஏன் நீங்கள் சாட்டர்டேன்னு எடுத்துட்டா எவ்ரி வீக் வந்து வீக்கெண்ட் வந்து இந்த ரோடு பயங்கரமாக இருக்கும். நீங்கள் யாருன்னா இந்த ரோடில் ஏர்போர்ட் ரோடு, அதாவது எண்ணூர் டு ஏர்போர்ட், இந்த ரோடில் சாட்டர்டே போகணும்னு நினச்சேன்னா தயவு செஞ்சு இந்த ரோடை சூஸ் பண்ணாதீங்க. சரி, நான் விஷயத்துக்கு வரேன். என்னன்னா, இந்த கொஞ்சம் இது கிளாஸ் மூடிட்டோம்னா வாய்ஸ் கரெக்டாக கேட்கும். அதனால தான் மூடிட்டேன். முக்கியமான விஷயம் என்ன பேசுறதுக்காக இந்த வீடியோ போட்டேன்னா, நாமக்கல் மாவட்டத்தில் வந்து அந்த ஏலூர்ன்ற பகுதியில் ஒரு டிரைவரை வந்து அடிச்சே கொண்டு இருக்காங்க. என்ன டிரைவர்னா, ஸ்கூல் பஸ் டிரைவர். சரிங்களா, ஸ்கூல் பஸ் டிரைவரை அடிச்சு கொண்டு இருக்காங்க. எதுக்காக ரீசன்னா, வெறும் அவர் வந்து ஆரன் அடிச்சாராம்.
ஹாரன் அடிச்சதுனால அவரை அடிச்சு கொண்டுட்டாங்க. அடிச்சு கொண்டு எத்தனை பேரை கொள்ளுவீங்க? ஏன்னு கூப்பிட்டானா அடிச்சு கொண்டுட்டானா? கும்பல சாப்பிடுச்சு. ஹாரன் அடிச்சதுக்கெல்லாம் அடிச்சு கொள்ளுவீங்களாடா அப்படின்னா இது சமுதாயம் எங்க போயிட்டு இருக்குன்னு தெரியல. ஒரு டிரைவருக்கான அடிப்படையே என்னன்னா ஹாரன் தான். இவன் முன்னாடி இருக்கிறவனுக்கு நான் பின்னாடி வந்துட்டு இருக்கேன் அப்படின்ற ஒரு சமைக்க கொடுக்கறதுக்கே ஹாரன் அடிச்சா மட்டும்தான் அது அவங்களுக்கு தெரியும். இதுக்கே நீங்க அடிச்சு கொள்றீங்க அப்படின்னு சொன்னா அப்ப டிரைவர் என்னதான் பண்ணுவான்? இது வந்துட்டு பொதுமக்கள் அடிச்சு கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்றாங்க. இல்ல ஒரே ஒருத்தன் தான் அடிச்சு கொண்டுட்டான் அப்படின்னு சொல்லி சிலர் சொல்றாங்க. அந்த வீடியோவை போடுறேன் பாருங்க. என்னடா பண்றீங்க? பாத்தீங்க இல்லையா, இந்த பொதுமக்களுக்கா இருக்கட்டும் இல்ல அங்க அடிச்ச எந்த நாய்க்காயிட்டும் இருக்கட்டும், நான் ஒரே ஒரு கேள்விதான் உங்களுக்கு கேட்கிறேன். 5 வயசு குழந்தைய ரேப் பண்றவன், வீடியோவை எடுத்து அவங்கள பிளாக்மெயில் பண்றவன், கஞ்சா அடிக்கிறவன், கொலை பண்றவன், திருட்டுத்தனம் பண்றவன், குழந்தைங்களை கடத்துறவன், இந்த நாய்களெல்லாம் பிடிச்சி அந்த ஊர்லயே பிடிச்சா கூட அவனை அடிச்சு அவனுக்கு ஒரு தண்டனை கொடுக்கறதுக்கோ அவனை கொலை பண்றதுக்கோ அவனை கொல்றதுக்கோ தைரியம் இல்லாத இந்த பொதுமக்களா இருக்கட்டும், தைரியம் இல்லாத இந்த மாதிரி நாய்களா இருக்கட்டும், எப்படி ஒரு டிரைவரை மட்டும் அடிச்சு கொலை பண்ற அளவுக்கு தைரியம் உங்களுக்கு வந்துருதுன்னு தான் நமக்கு தெரியல. எவனோ களவாணி பசங்க, அயோக்கிய நாய்ங்கெல்லாம் ரோட்ல தைரியமா நடமாடிட்டு இருக்காங்க. அவனுங்களெல்லாம் விட்டுட்டு சாதாரண ஒரு ஹாரன் அடிச்சாங்கன்றதுனால ஒரு டிரைவர் அடிச்சே கொண்டு இருக்கு. நீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்களாடா? நமக்கு என்ன கேள்வினா, இப்போ அந்த டிரைவரை ஹாரன் அடிச்சாரு, அதனால அடிச்சு கொலை பண்ணிட்டோம், சரியா? ஸ்பாட்லயே இறந்துட்டாரு. இது ஓகே, சரி விடுங்க, அந்த டிரைவரோட இழப்பா இருக்கட்டும், அது இந்த நாய்ங்களோ ஜெயிச்சதாவே இருக்கட்டும். ஆனா நான் என்ன கேக்குறேன்னா, ஒருவேளை அந்த பஸ் அந்த டிரைவர் கொஞ்சம் தூரம் ஓட்டிட்டு போய் அந்த இடத்துல அந்த மாதிரி ஆயிருந்துச்சுன்னா, எங்கேயோ ஒரு இடத்துல போயிட்டு இருக்கும்போது ஓட்டிட்டு போயிட்டே இருக்கிறாரு, அப்போ இவங்க அடிச்சதோட பின்விளைவுகள் அங்க காட்டி இருந்ததுன்னா அவருக்கு ஒரு ஹார்ட் அட்டாக்கோ ஏதோ ஒன்றும் அந்த தூரத்துல நடந்துருச்சுன்னா, ரன்னிங்ல நடந்துருச்சுன்னா, அங்க பின்னாடி உக்காந்துட்டு இருக்கிற அத்தனை குழந்தைங்களுக்கும் யார் பதில் சொல்லுவான்? உங்களுக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு டிரைவர் அடிக்கிறதுக்கு யாரா உங்களுக்கெல்லாம் ரைட்ஸ் கொடுத்தா? அப்போ பின்னாடி அந்த பஸ்ல உக்காந்துருந்த அத்தனை பேர், அத்தனை குழந்தைங்களோட உயிர் அந்த டிரைவர் கையில் இருக்குதுன்றத கொஞ்சம் கூட ஒரு சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாம, கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம ஒரு ஸ்கூல் பஸ் டிரைவரை நம்ம அடிச்சிட்டு இருக்கோம். வருங்காலத்தோட இந்த வருங்கால நம்ம சமுதாயமே பின்னாடிதான் இருக்கு அப்படின்ற ஒரு பொறுப்புணர்ச்சி இல்லாம அந்த டிரைவரை பிடிச்சி அடிச்சிருக்கான்னா, அந்த எந்த அளவுக்கு அவன் தற்குறி நாயா இருந்திருப்பான். எனக்கு எல்லாம் ஆத்திரம் வந்துருச்சு அந்த வீடியோ பார்த்துட்டு. அந்த டிரைவரோட குடும்பம் எப்படி இருந்திருக்கும்? ஒவ்வொரு டிரைவரும் வந்துட்டு யாரும் கோடி கணக்கில் சம்பாதிச்சு ஒரு மாளிகை கூட கோபுரம் கட்டிட்டாலும் யாரும் வாழலை. தெரிஞ்சது இதுதான் அப்படின்றதுனாலையும் இதுல ஓரளவுக்கு குடும்பத்தை ரன் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில இருந்தா தினம் ஓடிட்டு இருக்காங்க. பொறுத்த வரைக்கும் எத்தனை பிரச்சனைகளை காலையில அவங்க வெளியில வரும்போது, வெளியில வந்ததுல இருந்து சாயங்காலம் வரைக்கும் எத்தனை பிரச்சனைகளை அனுபவிக்கணும், அதை எத்தனை பிரச்சனை ஃபேஸ் பண்ணணும் தெரியுங்களா? இந்த மாதிரி எங்க பாருங்க, இந்த மாதிரி தற்கூரி நாய்ங்க ஆப்போசிட்ல வருவாங்க, ஒன் வேல அப்படியே டைரக்டா வருவாங்க, டிராபிக்கை ஃபேஸ் பண்ண பயந்துட்டு ஆப்போசிட்ல நேரா வருவாங்க. ஆனா என்ன நம்ம தப்பு என்னவோன்னு சொல்லிட்டு நம்மள தீட்டிட்டு போவானுங்க. திடீர்னு குறுக்க வருவாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன ஏரியாக்கள்ல போகும்போது திடீர்னு குறுக்க பாய்வாங்க. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி ஹாரன் அடிச்சா திட்டுவானுங்க. சில பேர் வேணும்னே சண்டை பண்ணணும்னே வருவானுங்க. வேணும்னே அவனுங்க இடிச்சிட்டு நாம இடிச்ச மாதிரி பிரச்சனை பண்ணுவாங்க. எவ்வளவு ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கு தெரியுங்களா? இத்தனையும் மீறிதான் உங்களுக்கு நீங்க சாப்பிடுற சோத்துல இருந்து, உப்புல இருந்து, பருப்புல இருந்து எல்லாமே இந்த லாரியில தான் சேருது. அதை அந்த டிரைவர் தான் கொண்டு சேர்றாங்க. இந்த உலகத்திலேயே எடுத்துக்கோங்க, இன்னைக்கு நீங்க இந்தியா மட்டும் கிடையாது, நம்ம தமிழ்நாட்டுல மட்டும் கிடையாது, இந்த கர்நாடகால மட்டும் கிடையாது, இந்த உலகத்திலேயே எடுத்துக்கோங்க, ஒரு டிரைவர் இல்லை அப்படின்னு சொன்னா உங்களுக்கு நீங்க சாப்பிடுற எதுவுமே உங்க வீட்டுக்கு சேராது. அந்த அளவுக்கு டிரைவருங்களோட பங்கு இருக்குது. விவசாயி எங்கேயோ தயாரிக்கிறாங்க, இந்த உலகத்துக்கே விவசாயி சோறு போடுறாங்க அப்படின்னு சொன்னா அந்த சோத்தை உங்க வாய் வரைக்கும் எடுத்துட்டு வர்றது ஒரு டிரைவர்.
இல்லைன்னா வராது. அந்த அளவுக்கு ஒரு வேல்யூபிளான ஒரு பர்சன் தான் இந்த நாட்டுல டிரைவர். ஆனா அவங்களுக்கு மரியாதை கொடுக்கறதுல எவனோ. உண்மையிலேயே அரசாங்கங்கள் வந்து அந்த டிரைவருக்கான ஒரு பாதுகாப்பை உறுதிப்படுத்தணும்னு சொல்ற எல்லா வீடியோல நான் சொல்றதுதான். எங்கேயோ விவசாயிங்க தயாரிக்கிறாங்க. நீங்க வந்துட்டு ஒரு டாக்டரை வந்துட்டு ஒரு அடி அடிச்சிட்டே அப்படின்னு சொன்னா 5 வருஷம் நான் பெயிலபிள் செக்ஷன்ல உங்களுக்கு ஜெயில போட்டுருவாங்க. அந்த டாக்டருக்கே தேவையானதை டிரைவர் தான் எடுத்துட்டு போய் கொடுக்குறாங்க. அதை விட புனிதமான தொழில் டிரைவர். அவங்கள உண்மையிலே செக்ஷன் அந்த மாதிரி வரணும். டிரைவரை என்ன எதுக்குன்னு கேட்காம நீ கை வைக்கிற அப்படின்னு சொன்னா நீ உனக்கு தேவையானது என்ன, நீ கொண்டு போய் கம்ப்ளைண்ட் பண்ணணும். அந்த வண்டி நம்பரை வச்சு கம்ப்ளைண்ட் பண்ணு. எதா இருந்தாலும் கோர்ட்ல ஃபேஸ் பண்ணிக்கோ. அனாவசியமா ரோட்ல இறங்கி அடிக்கிற அந்த பழக்கம் இது ஒளிஞ்சு போகணும். அப்படி ஒரு சட்டம் கண்டிப்பா வந்தே வரணும். நம்ம நாட்டுக்கே தேவைப்படுது. இன்னொன்னு என்ன, நம்ம இவ்வளவு ஆக்ரோஷப்படுறதுனால இவன் வண்டி ஓட்டுறான் அதனாலதான் இவ்வளவு கொந்தளிக்கிறான் அப்படின்னு மட்டும் யாரும் நினைக்காதீங்க. உண்மையிலேயே நான் வண்டி வாங்குறதுக்கு முன்னாடி இருந்த என்னோட கருத்து இதுதான். ஒரு மிலிட்ரி மேன் வந்து புனிதமான ஒரு தொழில் நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு டாக்டர் புனிதமான தொழில் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, உண்மையிலேயே இந்த டிரைவர் தொழிலும் புனிதமான தொழில் தான். டிரைவர் இல்லாம இந்த டாக்டர் தொழிலும் நடக்காது. அதே நீங்க புனிதமா நினைக்கிற மிலிட்ரி ஆர்மி தொழிலும் நடக்காது. எந்த ஒரு விஷயமும் நடக்காது. எல்லாத்துக்கும் ஒரு டிரைவர் தான் தேவை. ஒரு டிரைவரை அடிச்சு கொலை பண்ணிட்டாங்க, அதுக்கப்புறம் அந்த டிரைவரோட குடும்பம் என்ன ஆகும் அப்படின்றது ஒரு துளி யோசிச்சு பார்த்திருப்பாங்களா யாராச்சும் விட்டுருங்க. நம்ம அரசாங்கம் யோசிக்கதான் என்னவோ நமக்கு தெரியல. சாராயம் குடிச்சு செத்தவங்களுக்கெல்லாம் வந்து 10 லட்சம் 5 லட்சம் சொல்லிட்டு வாரி கொடுக்குறாங்க. ஒரு டிரைவர் பொதுமக்களால அதாவது அநியாயமா உயிரிழக்கப்பட்டிருக்காரு, அநியாயமா கொலை செய்யப்பட்டிருக்காரு. இப்ப இவருக்கு வந்துட்டு போதுமான அந்த குடும்பத்துக்கான பாதுகாப்பையும் அந்த குடும்பத்துக்கான எக்கனாமிக் வாழ்வியலையும் இவங்க வந்து இவங்க வந்துட்டு முடிவு பண்ண உறுதி செய்யணும். அவங்களுக்கான ஒரு நம்பிக்கையை கொடுக்கணும். இந்த அரசாங்கம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையை கொடுக்கணும். உண்மையிலேயே இந்த நாய்க்கு கொடுக்குற அந்த தண்டனை இந்த ஜென்மத்துக்கும் எவனோ நடு ரோட்ல டிரைவர் வந்து தொடக்கூடாது. அப்படி வர ஒரு பயம் வரணும். அந்த அளவுக்கு ஒரு உண்மையான அரசாங்கம் இருந்தா உண்மையான தண்டனை கொடுக்கணும். ஏன்னா எந்த டிரைவரும் எந்த ஆக்சிடென்ட்டும் வேணும்னே பண்ண மாட்டான். இந்த 2 வீலர்ல போறவங்களோ கார்ல திமிரா போறவங்களோ வேணா பண்ணுவாங்களே தவிர, இந்த கமர்ஷியல் வண்டி ஓட்டுற எந்த டிரைவரும் வேணும்னே போக மாட்டாங்க. ஏன்னா அவங்க பின்னாடி வந்துட்டு லட்சக்கணக்கான ஒரு மெட்டீரியல் இருக்கு. அவ்வளோ அந்த அளவுக்கு வேல்யூ உள்ள மெட்டீரியல் எடுத்துட்டு போயிருக்காங்க. அங்க அதை கொண்டு போய் சேர்க்கிறதும் நாம போய் சேஃபா திரும்பி வரணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் இதனாலதான் இந்த டிரைவருங்க போயிட்டு இருக்காங்களே தவிர, மற்றபடி இவங்களுக்கு வந்துட்டு இந்த திமிருத்தனமா ஓட்டணும் குடிச்சிட்டு ஓட்டணும்னு சொல்ற எந்த ஒரு இதுவே கிடையாது. 100ல் 0.5% தான் இது நடக்கும். குடிச்சிட்டு ஓட்டுறது ஏதோ ஒன்று அந்த மாதிரி. பட் மற்ற எதுக்காகவும் எந்த ஓட்டுநரும் ராங்காவும் தப்பாவும் ஓட்ட மாட்டாங்க. உண்மையிலேயே இந்த டிரைவர் சமுதாயத்தை மதிக்காத இந்த சமூகம் இன்னும் எங்க போய் நிக்கும்னு தெரியாது. நாளைக்கு சொத்துக்கே லாட்டரி அடிக்கிற அந்த அளவுக்கு ஒரு சூழ்நிலை வந்துடும். ஒரே ஒரு நாள் இந்தியாவில் இருக்கிற மொத்த வண்டிகளும் நின்றுச்சு அப்படின்னு சொன்னா, ஸ்ட்ரைக் பண்ணாங்கன்னு சொன்னா, மொத்த பேரை சோத்துக்கு சிங்கம் ஒரு மாசத்துக்கு. அந்த அளவுக்கு இந்த நாட்டோட முன்னேற்றத்துல எக்கனாமிக்ல டிரைவர்களோட பங்கு இருக்கு. பஸ்ஸா இருக்கட்டும், லாரியா இருக்கட்டும், காரா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், ஒரு டிரைவர் நினைச்சாதான் உலகம் இங்கத்துல இருந்து அடுத்த கட்டத்துக்கு நகரும். மரியாதை கொடுங்க. டிரைவரை வந்துட்டு துச்சமா நினைக்காதீங்க, கேவலமா நினைக்காதீங்க. ஏன்னா அப்படிதான் நிறைய இப்பெல்லாம் அப்படிதான் பாக்குறாங்க. டிரைவரா அப்படின்னு பாக்குறாங்க. அந்த மாதிரி எல்லாம் நினைக்காம நாம வந்துட்டு சும்மா பொட்டம் பொதுவா ரெஸ்பெக்ட் கொடுங்கன்னு சொல்லல. இங்க அவ்வளோ அவலமா இருக்குது. வெளிநாட்டுல எல்லாம் டிரைவர் ஒரு ஆபீசர் ரேஞ்சுக்கு பாக்குறாங்க. நிஜமாவே சொல்றேன், வெளிநாட்டுல எல்லாம் ஒரு ஆபீசர் எப்படி பாக்குறாங்களோ, ஒரு ஆபீஸ்ல வேலை செய்யற ஒரு எம்ப்ளாயி எப்படி பாக்குறாங்களோ அப்படித்தான் வெளிநாட்டுல எல்லாம் ட்ரீட் பண்றாங்க டிரைவர்ஸ். இதெல்லாம் பார்த்துட்டு வயிறு எரிஞ்சு போச்சு எனக்கு. என்னடா அடிச்சா கொண்டு இருக்குங்கடா மனுஷங்கனாடா, காட்டு மிராண்டிகளா நீங்க எல்லாம், எப்படி பிறந்து வளர்ந்தீங்க? இதெல்லாம் எதை நோக்கி நம்ம சமுதாயம் போகுதுன்னு நமக்கு தெரியல. அந்த அளவுக்கடா வெறி பிடிச்சு போயிருக்கிறீங்க. உண்மையிலேயே இறந்து போன அந்த டிரைவருக்கு நம்மளோட ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவிச்சுக்கிறோம். பார்ப்போம் இதுக்கான பின்விளைவுகள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம்.
இனிமே வந்துட்டு எல்லா உண்மையிலே சொல்றேன், நம்ம ஆதங்கத்துக்காக எது வேணாலும் பேசலாம், ஆவேசத்துல பேசுறோம். பட் இதுக்கு தீர்மானம் கிடைக்குதா இல்லை இது மாற்றம் வருதா அப்படின்றது வந்துட்டு அரசாங்கத்து கையில தான் இருக்குது. எல்லா டிரைவர்ஸும் சேஃபா வண்டி ஓட்டுங்க. நீங்க யாரையும் நம்பாதீங்க. அரசாங்கம் நம்மளுக்கு தொண்ணு நிற்கும், இவங்க நிற்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு லாரி சங்கம் நிற்கும் அப்படின்னு கூட நீங்க யாரும் நம்பாதீங்க. நீங்க வந்து சேஃபா இருங்க, அவ்வளவுதான். எந்த காரணத்தை கொண்டும் ஒரு பிரச்சனையா இறங்கி போவாதீங்க. இறங்கி போனீங்க அப்படின்னு சொன்னா நமக்கு ஆபத்து. கண்டிப்பா எவனுமே நமக்கு வந்துட்டு நீதி வாங்கி கொடுக்க மாட்டான். நம்ம எங்க போய் நிக்க முடியாது. சரியா? ரொம்ப குறைவு நீதி வாங்கி கொடுக்கறவங்க, ரொம்ப குறைவு. இந்த இஷ்யூவை நிறைய பேர் பேசுங்க, இதை பெருசுப்படுத்துங்க. இதன் மூலியமாச்சு இந்த இதுக்கு வாழ்வு கிடைக்கட்டும், அவ்வளவுதான் சொல்லுவேன். அன்லோடிங் பாயிண்ட் வந்துட்டேன். நான் அன்லோட் பண்ணிட்டு அடுத்த விளாக்ல அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அவ்வளோதான். ட்ராப் லொக்கேஷன் நெருங்கி வந்துட்டோம். நான் எங்கேயோ நினச்சேன், பட் அதான் ஆரம்பத்திலே என்ன இடம்னு தெரியல. பட் இப்போ வந்து பார்த்தா ஏர்போர்ட் ரோடு வந்திருக்கேன். ஏர்போர்ட் பக்கத்தில் தான் இது. ரொம்ப இங்கத்துலேருந்து ஒரு 5 to 10 மினிட்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். 10 மினிட்ஸில் ஏர்போர்ட் வந்துடும். எந்த வண்டி ஓட்டினாலும் ஹெல்மெட் இல்லாமல் ஓட்டாதீங்க, அது ரொம்ப அன்சேஃபு. லொக்கேஷனுக்கு வந்தாச்சு. சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் மக்களே. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.